ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு வாகனம் இருக்குது. சிவனுக்கு எப்படி ரிஷப வாகனம் விசேஷமோ அதுபோல் பெருமாளுக்கு கருட வாகனம். இந்த கருட வாகனத்தில் பெருமாள் கோவிலுக்கு நாம் போகும்போது கருடனை தரிசிச்சுட்டு தாயாரை வழிபடுவோம், அப்புறம்தான் பெருமாளை வழிபடுவோம். இந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கருடன் உடனே செவிசாய்ச்சி பெருமாள் கிட்ட எடுத்துகிட்டு போவார். இது நம்பிக்கை. பெருமாளுடைய முழுமையான அருளை பெறணும் அப்படின்னா அந்த பெருமாள் பவனி வர அந்த உற்சவம் இருக்குல்ல, கருட சேவை, அது திருப்பதியில் பார்க்கறதுக்குன்னே ஏராளமான பக்தர்கள் வருவாள். திருப்பதியில் நடைபெற இந்த மாதிரி பாரம்பரியமான கருட சேவை இந்த பெருமாளை தரிசிக்கிறது மிக புண்ணியமான பலன்களை தரும். இந்த திருப்பதியில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு கருட சேவை உற்சவம் நடக்கும். இந்த கருட சேவை நடக்கிறதோட